கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லைவ் வீடியோ வழியாக உங்களை பார்க்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It gives me a great joy to see you through this live video. Hallelujah. Every Thursday we have a time with Jesus. ஒவ்வொரு வேளைக்கிழமையும் இயேசுவோடு நேரம் என்று சொல்லி அந்த நேரடி வழியாக பல சத்தியங்களை பரிசுத்த ஆவியாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக தேவனே, இயேசுவின் நாமத்திலே உம்முடைய சந்நிதியில வருகிறோம். ஆண்டவரே, இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ள கர்த்தருடைய ஜீவன், கர்த்தருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், வழிநடத்துதல் ஆண்டவரே இதன் மூலமாய் கிடைக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். நீர் பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, பல சத்தியங்களை ஆவியானவர் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் அன்பானவர்களே, வேதத்தில் சொல்லப்பட்ட சில ஊழியக்காரர்களுடைய நபர்கள் அல்லது பெயர்கள், அதை குறித்து நாம் தியானித்து நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. வேதத்தில் எந்தெந்த யாரெல்லாம் எப்படி ஊழியக்காரர் என்று சொல்லி இருக்கிறார், எந்த விதமான ஊழியக்காரா நம்ம இருக்கணும் என்பதை இன்றைக்கு வேத வசனத்தின் மூலமா நம்ம பார்க்க. Today we are going to see about the what Bible says about the servant of God or the Lord's servant. Amen. அந்த வார்த்தையை கேட்டு நாம் பலனடைய போகிறோம். முதலாவது அன்பானவர்களே, மத்தேயு எழுதின புத்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணுமோ அல்லது அந்த ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பேர் என்ன, அந்த ஊழியக்காரனை ஆண்டவர் அழைக்கிற விதங்கள் என்னன்னு சொன்னால் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை உண்மை உள்ளவர்கள் என்று நம்ம எண்ணுகிறார். அன்பானவர்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தீமோத்தேயு புத்தகத்தை சொல்றார், உண்மை உள்ளவன் என்று இந்த ஊழியத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுங்க. எந்த அளவுக்கு ஒரு ஊழியக்காரர் உண்மையா இருக்கிறாரோ, எல்லா ரீதியில நிறைய பேர் பார்த்தாங்கன்னு சொன்னா இந்த பைனான்சியல் மேட்டர்ல உண்மையா இருக்கிறதுல இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிற எனக்கு கூட நான் சொல்றேன் அன்பானவர்களே, ஆண்டவர் கிட்ட நாம் கிருபையை கேட்கணும், தயவு கேட்கணும். இன்றைக்கு ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம இடத்துல பணங்கள் செல்வங்கள் இல்லைனாலோ கர்த்தர் நமக்கு கிருபையாய் இரக்கமாய் ஆசீர்வதிக்கும் போதோ நமக்குள்ள உண்மை பெருகணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அந்த நாட்களில் நம்ம நடத்தும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா they are not faithful in the financial matter. பண விஷயத்துல நிறைய ஊழியக்காரர்கள் இன்னைக்கு பலவீனப்பட்டு போகிறார். அன்பானவர்களே, ஜபங்களில உண்மை இல்லை, ஆராதனையில உண்மை இல்லை, கொடுக்கிறதுல உண்மை இல்லை, வருகிற காணிக்கையில உண்மை இல்லை, தசன்மகங்கள உண்மை இல்லை. அன்பானவர்களே, இதெல்லாம் பார்த்துதான் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பைபிள் சொல் நீதிமொழி 10ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம், faithful man will receive the abundance of blessing. அவனுக்கு எல்லையே இல்லை. அன்பானவர்களே, எனவே இந்த செய்தியை கேட்கிற அன்பான ஊழியர்களே, தேவ மனுஷர்களே, தாழ்மையோடு மனபாரத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் அந்த கிருபை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக அன்பானவர்களே, வேதத்துல பாருங்க, அதே மத்தேயு 24:45 சொல்லுகிறது, உண்மையும் விவேகமான ஊழியக்காரர், ட்ரூ அண்ட் வைஸ் சர்வெண்ட். ஆமென். ஊழியக்காரருக்கு நல்லா கவனிங்க அன்பானவர்களே. எனக்கு மென்டரா இருக்கிற ஒரு பாஸ்டர் அவங்க சொல்லும் போது சொல்லுவாரு, ஊழியக்காரனுக்கு வல்லம் இருக்கிறது இல்லையோ அல்லது அபிஷேகம் இருக்கிறது இல்லையோ, அவனுக்கு ஞானம் இருக்கணும். ஹல்லேலூயா. You should have a wisdom. You should be like a wise person. ஆமென். ஞானமுள்ள ஊழியக்காரனா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேரை பாருங்க, ஒரு ஊழியத்துல எப்படி ஆராதனை நடத்தணும் தெரியல, எப்படி ஒரு சண்டே ஸ்கூல் நடத்தணும் தெரியல, எப்படி ஒரு காட்டேஜ் பிரேயர் நடத்தணும் தெரியல. ஞானம் இல்லை. பைபிள்ல தாவீதை பத்தி நீங்க வாசித்து பாருங்க. வேதம் சொல்லி அவன் ஞானமாய் நடந்து கொண்டான். சவுல் எந்த ரீதியில வருவான், எப்படி வர, ஞானமாய் நடந்து கொண்டான். அதே பிரசங்கி 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பலவானை காட்டிலும் ஞானவான் உத்தமன் என்று வேதம் சொல்லி. எனவே இரண்டாவது நமக்குள்ள இருக்கிற ஊழியர் எப்படியான ஊழியக்காரனா இருக்கணும்னா ஞானமுள்ள ஊழியக்காரனா இருக்கணும். ஆண்டவர் கட்டத்தான் அந்த ஞானம் வந்து ஏதோ இந்த புக்கை படி, அதனால நமக்கு அறிவு வரும். பை ரீடிங் த புக்ஸ், பை ரீடிங் த
other things we receive the knowledge, but only Bible gives a wisdom. Amen. ஞானமுள்ள ஊழியக்காரனா. Amen. இன்னைக்கு நிறைய இடத்துல பார்க்க ஞானம் இல்லாம செய்றாங்க. ஜெபம் சொன்னா பாட்டு பாடுறாங்க, பாட்டு சொன்னா ஜெபம் பண்றாங்க. ஞானம் இல்லாத ஊழியக்காரன். Amen. ஆனா ஆண்டவர் எப்படி அழைக்கிறாரு? உண்மையும் விவேகமான ஞானமான ஊழியக்காரன். ஹல்லேலூயா. மூன்றாவது அன்பானவர்களை, வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க. லூக்கா 12:47 சொல்லுகிறது, அவருடைய சித்தத்தை செய்கிற ஊழியக்காரன். ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. ஊழியத்துடைய வளர்ச்சிக்கு அவருடைய சித்தம், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அவருடைய சித்தம், நம்முடைய ஊழியத்துக்கு அஸ்திபாரத்தை அவர் சித்தம். நம்மளா செய்கிற ஊழியங்கள் இருக்குது. இதை பண்ணலாம், அரசாங்கத்துக்கு இதை பண்ணலாம், அரசாங்கம் இதை கேட்கறாங்க, அதை கேட்கறாங்க, எல்லாம் நம்ம செய்யலாம், தவறு அல்ல அன்பானவர்களே. இதுக்கு மேல ஒன்று தேவ சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை அறிஞ்சு செய்கிற ஊழியக்காரனா இருக்கு. இனி வர நாட்கள் அன்பானவர்களே, நிறைய இடத்துல நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு ஊழியக்காரர்கள் மத்தியில காம்படிஷன். நீ இது செய்றியா, நான் அது செய்யறேன், நீ இப்படி பண்றியா, நான் அப்படி பண்றேன், பல ரீதியில. ஆனா பைபிள் சொல்லுகிறது, அவருடைய எஜமானுடைய சித்தத்தை செய்கிற ஊழியக்காரனா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை 1 யோவான் 5 கடைசி வசனம், அவருடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்றைக்கு நிலைச்சு நிற்பான். காற்று வரும், புயல் வரும், போராட்டம் வரும், அவமானங்கள் வரும், he will not fail. Amen. Number 4, நான்காவதாக வேதம் சொல்லுகிறது, லூக்கா 12:37 சொல்லுகிறது, watchful servant. Amen. Hallelujah. விழித்திருக்கிற ஊழியக்காரன். Amen. ஆண்டவருக்கு நம்ம கிருபை கேட்கணும் அன்பான. ஒவ்வொரு நாளும் we should be a watchful in the presence of God. We should be a watchful in our life. We should be a watchful in our ministry. வேதத்துல கூட அதுதான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. விழித்திருக்க வேண்டும் அன்பானவர்களே. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர் பாருங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தூங்குறது, சாப்பிடுறது, தூங்குறது. இப்போ 40-50 வயசா, இப்ப நான் ஓடுறேன், நான் ஒடியாறேன்னா முடியாது அன்பானவர்களே. எந்நேரமும் பசுத்த ஆவிக்குள்ள விழித்திருக்கிற ஊழியக்காரனாய் ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நம்பர் 5, வேதத்துல பாருங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் வெட்கப்படாத ஊழியக்காரன். ஹல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, நிறைய ஊழியக்காரர் பாருங்க, திடீர்னு எந்த இடத்துல ஒரு செய்தி சொன்னா ஒரு வெட்கம், பாட்டு பாடனா வெட்கம், கர்த்தரை பத்தி பேசுனா அவங்களுக்கு பேர் என்னது? ஊழியக்காரன் சொல்லுவாங்க. அன்பானவர்களே, வெட்கப்படாத ஒரு கர்த்தருக்காக வாழ்கிற நாம் முடிஞ்ச அளவுக்கு எந்த சூழ்நிலை ஆண்டவருக்கு நம்ம கிருபை. எத்தனையோ பசுத்தவான்கள் காலம் சென்ற தாமஸ் ராஜாயா அவர்கள் இன்றைக்கு நாங்கள் சாட்சியாய் சொல்லுகிறோமே, எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியா இருக்கிற ஊழியக்காரர்கள். ஒரு ஆத்துமா, ஒரு ஆத்துமா அவன் அந்த கடை தெருவுல ஒரு காய் வித்துட்டு போனா கூட அந்த இடத்துல சத்தியத்தை சொல்ல கூட அவர் ஆவலா இருக்கிற தேவனுடைய மனுஷன். ஆமே. வெட்கப்பட மாட்டார் எந்த சூழ்நிலையில. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, சில கோட்டுக்கு இருந்தா தான் நல்லா இருப்பாங்க, சில வசதி இருந்தா தான் பிரசங்கம் பண்றாங்க. அப்படி இருக்கவே இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் தெரியாதவர்களே, கர்த்தர் அவர்களை கோடி கணக்காய் ஆசீர்வதிச்சாலோ வெட்கம் இல்லாத ஊழியக்காரா இருக்கிறார்கள். 6வதாக அன்பானவர்களே, மத்திய 25ஆம் அதிகாரம் 26-30 வசனங்களை சொல்லுகிறது, பிரோஜனமான ஊழியக்காரன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யூஸ்ஃபுல் சர்வெண்ட். ஆமென். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க பாருங்க, பிரோஜனம் படுகிறதுல அவர்களா முயற்சி பண்றாங்க. இன்றைக்கு நம்ம உங்களையும் சேர்த்து என்னையும் நான் ஒப்பு கொடுத்து சொல்லுகிறேன், நாம் கர்த்தருடைய கரங்களில பிரோஜனமுள்ள ஊழியக்காரா இருக்க ஆவியானவர் அனுகிரகம் செய்வாராக. கெஞ்சி நம்ம பிரார்த்திக்கும் போதோ, அவரிடத்துல மன்றாடும் போதோ, we should be a useful vessel in the master's hand. Amen. எஜமான் கரத்தினால பயன்படுத்துகிற பாத்திரம் என்று 2 தீமோத்தேயு 2:22 நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களே, யூஸ்ஃபுல் வெசலா, எஜமான் விரும்புகிற பாத்திரமா நம்ம இருக்கிற ஊர்ல ஆண்டவர் நம்மை பயன்படுத்தணும். நம்ம இருக்கிற பட்டணங்களை பயன்படுத்தணும், நம்ம வெளியே பட்டணங்கள் கிராமங்களில பயன்படுத்தணும். கர்த்தர் நம்மோட கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. யூஸ்ஃபுல் வெசல் எவ்வளவு நாள் இருப்போம் தெரியாது, அது இருக்கிற வரைக்கும் யூஸ்ஃபுல்லா இருப்போம். கடைசியாக 7வதாக அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 16:17 சொல்லுகிறது, உன்னதமான ஊழியக்காரர், the most high God servant. ஆமென். உன்னதமான ஊழியக்காரர். ஹல்லேலூயா. அன்பான ஊழியர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நினைச்ச பிரகாரம் வசதி இல்லாத இருக்கலாம், பிறப்ப நம்ம கிட்ட வண்டி இல்லாத இருக்கலாம். ஆனா ஒன்று மாத்திரம் மறந்து விடாதீங்க, 5 ஆத்துமா இருக்கலாம், 10 ஆத்துமா இருக்கலாம், 20 ஆத்துமா இருக்கலாம், நீங்க உன்னதமான ஊழியக்காரர். ஹல்லேலூயா. You are a most the high God servant of God. Hallelujah.
ஹalleluya. உன்னதமான ஊழியக்காரர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவருடைய ஊழியக்காரர் என்பதை மறந்து விடாதீங்க. ஹalleluya. எனவே முடிஞ்ச அளவுக்கு வீணான கூட்டங்களுக்கு போவாதீங்க, வீணான இடங்களுக்கு போவாதீங்க. 100க்கு 100 ஆவியானவரை நம்பி வாழுங்க. நான் ஒரு உன்னதமான ஊழியக்காரர். I am a servant of most high God. Hallelujah. I am a servant of the most high God. Hallelujah. கர்த்தர் கிரியை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு வசை உங்களுடைய பிரயோஜனத்துக்காக சொல்லுகிறேன். முதலாவது அன்பானவர்களே, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர். இரண்டாவது, உண்மையும் மிகமான ஊழியக்காரர். மூன்றாவது, பிதாவின் சித்தத்தை அறிந்திருக்கிற ஊழியக்காரன். நான்காவது, விழித்திருக்கிற ஊழியக்காரன். ஐந்தாவது, வெக்கப்படாது இருக்கிற ஊழியக்காரன். ஆறாவது, பிரோஜனமான ஊழியக்காரன். ஏழாவது, உன்னதமான ஊழியக்காரன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பலனை பத்தி ஒரு நாள் விட்டு கொடுக்காதீங்க. யானை எப்படி இருந்தாலும் யானுடைய பலன் யானைக்கு தான் தெரியும். ஆமே, நீங்க என்னவே உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன். ஆமே, இன்னைக்கு இந்த பூமியில நம்மள சில ஏழைவா நினைக்கல, பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அடிக்கடிக்கு சொன்ன I am the servant of the most high God. Hallelujah. தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி. இந்த செய்தியை பார்க்கிறவர்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தூண்டுங்க. ஆவியானவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் எழுப்புங்க. அவங்க மேல இருக்கிற அபிஷேகம், அவங்க மேல இருக்கிற வரன்கள், கிருபைகள் ரொம்ப பெரியது. ஆவியானவரே, ஓ கிரியை செய்யுங்க. உங்களுடைய வல்லமை, உங்களுடைய மகிமை இயேசுவின் நாமத்தில் விளங்கட்டும். ஆவியானவரே, கிரியை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். நாங்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நாமத்துக்கே மகிமை. இந்த சுவாசித்ததான ஒவ்வொரு அந்த குணங்கள், அந்த பெயர்களப்பா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் அடியனுக்கு இதை கேட்கிறவர்களுக்கும் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா.